வணக்கம். ட்விட்டர் தளத்தில், அதாவது தற்போதைய எக்ஸ் தளத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு புகைப்படத்தையும் அது பற்றிய தகவல்களையும் இன்றைய உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்ப்போம். தரையில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒரு காண்டாமிருகமும் அதன் மேல் சாய்ந்து உறங்கும் ஒரு பாதுகாவலரும் இருக்கும் இந்த புகைப்படம் எக்ஸ் தளத்தில் 35 மில்லியனுக்கும் அதிகமான முறை பார்வையிடப்பட்டும் 33,000த்திற்கும் அதிகமான முறை ரீட்வீட் செய்யப்பட்டும் இருக்கிறது. இந்த புகைப்படத்தில் இருப்பது நார்தர்ன் ஒயிட் ரைனோ என்று அழைக்கப்படும் வடக்கு வெள்ளை காண்டாமிருகம். உலகின் எஞ்சியுள்ள 2 வடக்கு வெள்ளை காண்டாமிருகங்களில் இது ஒன்று. 1400 முதல் 1600 கிலோ எடை வரை வளரும் இந்த காண்டாமிருகங்கள் ஆப்பிரிக்காவின் 3வது பெரிய விலங்கினம். கிழக்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளான சூடான், சாட், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, காங்கோ மக்கள் குடியரசு மற்றும் உகாண்டா ஆகியவற்றை இயற்கையான வாழ்விடமாக கொண்டவை. விலை மதிப்புமிக்க இவற்றின் கொம்புகளுக்காக இவை கொல்லப்பட்டு சீனா மற்றும் வியட்நாம் நாடுகளின் கள்ளச்சந்தைகளில் கலைப்பொருட்கள் செய்யவும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்துவதற்காகவும் விற்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 500 வரையிலான எண்ணிக்கையில் வாழ்ந்த இவை பண வெறி கொண்ட வேட்டைக்காரர்களால் 70 மற்றும் 80களில் வெறும் 15ஆக குறைந்தது. சில பாதுகாப்பு நடவடிக்கைகளின் காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் இவற்றின் எண்ணிக்கை சிறிது உயர்ந்து 32ஆக மாறியது. ஆனால் வனவிலங்குகள் சரணாலயங்களில் வாழ்ந்து வந்தவை இறந்ததாலும் இனப்பெருக்கம் எதுவும் நடக்காததாலும் உலகின் மிக மிக அருகி வரும் உயிரினங்களில் ஒன்றாக இந்த வகை காண்டாமிருகங்கள் மாறிப்போயின. 2015இல் சூடான் என்ற ஆண் வெள்ளை காண்டாமிருகமும் ஃபட்டு நஜின் என்ற 2 பெண் வெள்ளை காண்டாமிருகங்களும் என 3 வடக்கு வெள்ளை காண்டாமிருகங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அதிகாரப்பூர்வமாக செக் ரிப்பப்ளிக் நாட்டிற்கு சொந்தமான இவை கென்யாவின் ஆல்பஜேதா என்ற பாதுகாப்பிடத்தில் வாழ்ந்து வருகின்றன. இவற்றின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அழிந்து வரும் இந்த விலங்கினங்களை பாதுகாப்பதற்காக அவற்றிற்கு நிதி திரட்டுவதற்காக 2017இல் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சலர் என்று சூடானின் படம் டிண்டரில் விளம்பரப்படுத்தப்பட்டது. அப்போது அது பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் 2018இல் இந்த சூடான் இறந்து போனது. ஆண் இணை இல்லாததாலும் உயிரோடு இருக்கும் 2 பெண் காண்டாமிருகங்களும் கருத்தரிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இருப்பதாலும் நடைமுறையில் அழிந்து போன இனமாக இந்த இனம் மாறியிருக்கிறது. இந்த இனத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கான நேரம் மிகவும் குறைவாயிருக்கிறது. ஆனால் அறிவியலின் துணை கொண்டு இந்த இனத்தை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் பயோ ரெஸ்கியூ டீம் என்று அழைக்கப்படும் 5 நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஈடுபட்டுள்ளது. இந்த முயற்சியின் பலனாக ஃபட்டு மற்றும் நஜின் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட கருமுட்டைகள் சூடான் மற்றும் இன்னொரு ஆண் வெள்ளை காண்டாமிருகம் இறப்பதற்கு முன் எடுக்கப்பட்ட ஸ்பெர்ம்கள் உதவியுடன் கருக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இத்தாலியின் செரிமோனா நகரில் இயங்கி வரும் ஒரு ஆய்வுக்கூடத்தில் இதுவரை மொத்தம் 29 கருக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை திரவ நைட்ரஜனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. உருவத்தில் பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டாலும் வடக்கு வெள்ளை காண்டாமிருகங்களின் வாழ்வியலையும் நடவடிக்கைகளையும் ஒத்திருக்கும் அதே அளவான கர்ப்ப காலத்தை கொண்ட தெற்கு வெள்ளை காண்டாமிருகங்களில் இந்த கருக்கள் வைக்கப்பட உள்ளன. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான விலைமதிப்பற்ற அதன் மரபணுக்கள் பாதுகாக்கப்படும். இந்த மரபணுக்களை ஆய்வு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் மனித குலத்திற்கு தேவையான தகவல்களை நாம் பெற முடியும். மேலும் அழிவின் விளிம்பில் இருக்கின்ற மற்ற விலங்கினங்களையும் நம்மால் காப்பாற்ற முடியும். மற்றொரு உலக நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.